புதுச்சேரி அரசின் விளையாட்டு மற்றும் இளைஞர் இயக்ககம் நல விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச தேசிய மற்றும் தென்மண்டல போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. விழாவில் விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் வரவேற்புரை நிகழ்த்தினார். கவர்னர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பதக்கம் வென்ற வீரர்களை பாராட்டி ரொக்க பரிசுகளை வழங்கினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் விளையாட்டுத்துறைக்கு தனித்துறை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்பு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்பட்ட ரூ. 10,000 ஊதியம் தற்போது ரூ. 50,000 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் பயிற்சியாளர்களுக்கு புதிய உற்சாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் வீரர்கள் பண தட்டுப்பாடு காரணமாக சிரமப்படுவதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அரசு நிதியிலே தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத் துறைகளை மேம்படுத்த 200 கோடி வழங்குவதாக கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஐடி பார்க் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தொழிற்சாலைகளை அமைப்பதன் மூலம் சுமார் 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஷூ மற்றும் புத்தகப்பை வாங்கி தர வேண்டும். ஆனால் தேர்தல் காலங்களில் இதை செய்வதில் சிரமம் இருப்பதால் அவற்றை வாங்க தலா ரூ. 1000 வீதம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன்படி புதுச்சேரியில் உள்ள சுமார் 80,000 அரசு பள்ளி மாணவர்களில் பெற்றோரின் தாயாரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என அவர் அறிவித்தார். இந்த விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், கல்யாணசுந்தரம் எம்எல்ஏ, அரசு செயலர் கிருஷ்ணமோகன், விளையாட்டுத்துறை இயக்குநர் சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இப்போது சொல்லிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதாவது ஷூ, புத்தகப்பை இது ரெண்டும் உடனடியாக வாங்கி கொடுக்க முடியுமா? சிரமமாக இருக்கும். ஏன்னா தேர்தல் நேரம் அதுக்கு சூப்பரெல்லாம் வழங்க முடியும். அதுக்கு சொன்னேன் 1000 ரூபா ஒரு பிள்ளைக்கு ஷூ, பை இரண்டு வாங்கி கொடுக்குறதுக்கு நேரடியாக அவங்க வங்கி கணக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சுமார் 77,000 பிள்ளைகள் 80,000 பிள்ளைகளுக்கு உடனடியாக 1000 ரூபாய் பை, ஷூ வாங்குவதற்கு அவருடைய வங்கி கணக்கு செலுத்தப்படும் என்று நிலைக்கு நிதி ஒன்று என்ன தேர்தல் அறிக்கையில் கொடுக்கணும்னு தெரியாது. அதற்காக உடனடியாக அந்த நிதியை வங்கியில் அவருக்கு செலுத்த வேண்டும். பிள்ளைகளுடைய கணக்கிலோ அவருடைய பெற்றோருடைய கணக்கிலோ அவருடைய அம்மாவுடைய கணக்கிலோ அந்த நிதி உடனே சேர்த்து வேண்டும் என்று கூறுகிறேன். உடனே அந்த நிதியில் சேர்த்து